ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம ஃபின் நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். ஃபின் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதோட லாஸ்ட் ட்ரேட், அதாவது இன்றைக்கி நடந்த ட்ரேட் பார்த்திங்கன்னா, ஓப்பன் வந்து 23,524, ஹை 23,735, லோ 23,441. ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் நமக்கு 23,700 ஒரு 82 பாயிண்ட்டு, புட் ஆப்ஷன் ஒரு 56 பாயிண்ட்டு, டோட்டலாக ஒரு 140 பாயிண்ட் ரேலி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அது எந்த சைடு போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளோட இதாக இருக்குது. இப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் எடுத்தோன்னா, அந்த லாஸ்ட் வீக் மார்க்கெட் வந்தது ஹை பார்த்திங்கன்னா 23,921, லோ பார்த்திங்கன்னா 23,473. இந்த லோவை இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்கு. இன்னையோட லோ பார்த்திங்கன்னா 23,441. பட் இந்த ஹையை பிரேக் பண்ண காணும். பட் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங், அதாவது இன்றைக்கி செப்டம்பர் 6 ஓப்பனுக்கு பக்கத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம மிட் பாயிண்ட் எடுத்தோன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சார்ட் எடுத்து இந்த வீக் ரேலி பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டோட அப் அண்ட் டவுன் ரேலி பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுப்போம் பாருங்கள். அப்படியே 23,473, ஹை வந்து 23,921. இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக நமக்கு இருக்கிறது 23,697. ஸோ மிட்டுக்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. ஃபர்தராக நமக்கு இன்னும் பாசிட்டிவ் ரேலி கொடுக்கணுன்னா நமக்கு நாளைக்கு இன்னைக்கு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலே உங்களுக்கு ப்ரெஸ் ஹை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு கால் ரைடர்ஸ் வந்து பயப்பட மாட்டாங்க. இது வரைக்கும் இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கால் ரைடர்ஸ்க்கு ஒரு பயம் வரும். பயம் வந்தால் ஃபர்தராக ஒரு கவரிங்க்கு போகும்போது ஃபர்தராக மார்க்கெட் மறுபடியும் ரேலி ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இன்னையோட நாளைக்கு சப்போர்ட் 1 என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இம்மிடியட்லி சப்போர்ட் 1 இருக்க போகிறது 23,644. சப்போர்ட் 2 23,562. நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,781. ரெசிஸ்டன்ஸ் 2 பார்த்தீங்கன்னா 23,838. இது வரைக்கும் தான் நமக்கு ரேலி போகிறதுக்கான வாய்ப்பு தென்படுது. ஸோ இதை தாண்டி நமக்கு ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா நமக்கு ஹை வந்து 23,921. ஸோ மார்க்கெட் 23,697க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அடுத்து நமக்கு 21,886 ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே பிரேக் ஆச்சுன்னா 28,921 கண்டிப்பாக மார்க்கெட் ரேலி ஆகுதுன்னா ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.